அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லரை திரும்ப திரும்ப பார்த்ததுல ஒரு சில விஷயங்கள் என்னோட கண்ணில் பட்டுச்சுது. அதை உங்களுக்கும் சொல்லலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டூம்ஸ்டே ட்ரெய்லரோட இந்த சீன்ல நம்ம டூமுக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான பொருள் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை பார்த்த எல்லாருமே ஆரம்பத்தில் மியால்னிர் அப்படின்னு தான் நினைச்சாங்க. நானுமே ஸ்டார்டிங்கில் மியால்னிர் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் அதை வந்துட்டு நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு இந்த ஹேண்டில் மாதிரியான எந்த ஒரு பார்ட்டுமே இருந்திருக்காது. அஃப்கோர்ஸ் மியால்னிரா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஹேண்டில் இருந்திருக்கும். பட் அந்த பொருளை வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு பார்ட்டுமே இருந்திருக்காது. அண்ட் இப்போ ரீசெண்டாக அயன் ஸ்டுடியோஸ் வந்துட்டு டூமுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்டாச்சு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டாச்சுவோட கையில் வந்துட்டு கீ மாதிரி ஒரு பொருள் இருந்திருக்கு. அண்ட் அந்த கீ வந்துட்டு ட்ரெய்லரில் வர அதே பொருளோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அண்ட் அந்த ஸ்டாச்சுவோட ஃபைலுக்கு அவங்க வச்ச பேர் வந்துட்டு ஒயிட் ஒன் கீ. ஸோ இதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்துட்டு காமிக்ஸ்லேயுமே நடந்திருக்குது. நம்ம டாக்டர் டூம் வந்துட்டு ஒரு லைப்ரரி ஆஃப் வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு உலகத்துக்கு கிரேட் கீ அப்படிங்கிற ஒரு கீயை யூஸ் பண்ணி போய் பியாண்டஸ் கூட சண்டை பட்டிருப்பாரு. ஸோ பியாண்டஸ் வந்துட்டு சீக்ரெட் வார்ஸில் ரொம்ப பெரிய கேரக்டராக இருக்க போறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த பொருள் வந்துட்டு கிரேட் கீயா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டூம்ஸ்டே மூவில பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது. ட்ரெய்லரோட இந்த சீன்ல நம்ம டூம் விசஸ் தோர் ஃபைட் நடந்திருக்கு. அண்ட் அந்த சீன்ல பின்னாடி நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம டூம் வந்துட்டு ஒரு பில்டிங்கோட ஜன்னல் உடைச்சிக்கிட்டு கீழே விழுந்திருப்பாருல, அதே பில்டிங்கை வந்துட்டு உங்களால பார்க்க முடியும். அண்ட் ரீசெண்டா ரிலீஸ் ஆன செட் பிக்ஸை வச்சு பார்க்கும்போது மேபி அது வந்துட்டு ஒரு பில்டிங்கா இல்லாம நம்ம ரீரிஜெட்ஸ் உருவாக்கின ஒரு ஸ்பேஸ்ஷிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எதனால அப்படி சொல்றேன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு இந்த ரெட்ரோ ஸ்டைல் வந்துட்டு நிறையவே இருந்திருக்கும். ஸோ ஃபென்டாஸ்டிக் மூவி பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரீரிஜெட்ஸோட வேர்ல்டு வந்துட்டு ரெட்ரோ ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன் மேபி அது வந்துட்டு நம்ம ரீரிச்சர்ஸ் உருவாக்கின ஒரு ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கலாம். காமிகான்ல லீக் ஆன பழைய ட்ரெய்லரில் நம்ம டூம் வந்துட்டு சென்டினல்ஸுக்கு ரீபர்த் கொடுக்குற அந்த சீனில் அவருக்கு பின்னாடி ஒரு ப்ளூ கலர் பிளானட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ ஒஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிருக்கிற ட்ரெய்லரில் வந்துட்டு அந்த பிளானட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜை வந்துட்டு என்னால் இந்த இடத்துல அப்லோட் பண்ண முடியாது. மேபி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டா பேஜில் இருக்குது, போய் பாருங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம டூம் இருக்கிற இடம் வந்துட்டு மேபி எக்ஸ்மேனோட ஜூனியர்ஸாக இருக்கலாம். ஏன்னா சென்டினல்ஸ் இருக்கிறதால அது எக்ஸ்மேனோட ஜூனியர்ஸாக இருக்கிறதுக்கு தான் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்துட்டு எக்ஸ்மேன்ஸோட ஜூனியர்ஸா இருக்கலாம். அண்ட் ஜூலைல ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ல 3 பிளானட்ஸ் மோத போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம எக்ஸ்மேன் ஜூனியர்ஸோட மோத போற பிளானட் தான் அந்த ப்ளூ கலர் பிளானட்டா இருக்கலாம். தோர் விசஸ் டூம் ஃபைட் சீன்ல நம்ம டூம் வந்துட்டு கிரீன் கலர் மேஜிக்கை யூஸ் பண்ணி தோரை அட்டாக் பண்ணியிருப்பாரு. அண்ட் அந்த நேரத்தில் அவரோட கையில இருந்து அந்த கிரீன் கலர் மேஜிக் மறைஞ்சதுக்கு அப்புறமா கூட பிளாக் கலர்ல ஒரு பவர் வந்துட்டு இருந்திருக்கு. மேபி அது வந்துட்டு அவர் யூஸ் பண்ண ஒரு ஈவில் மேஜிக்கா கூட இருக்கலாம். ஸோ இந்த 4 விஷயம் வந்துட்டு ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு கண்ணில் பட்ட விஷயங்கள். ஸோ நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது எதையாச்சும் வித்தியாசமா நோட் பண்ணி இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.